இந்த வெஜிடபிள் பிரியாணியை இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா AMC குக்வேர்ல செஞ்சு காட்ட போறேன். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுக்கும் போதும் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதாவது வெஜிடபிள்ஸே வேண்டான்னு சொல்றவங்க கூட இந்த பிரியாணி சாப்பிடுவாங்க. நானும் அனிஷ்காவும் ரொம்ப ஆவலா இருக்கும் பிரியாணி ஓபன் பண்ணி பார்க்க. வாவ், எப்படி இருக்கு பாருங்க, அந்த கலர் பாருங்க, சும்மா இப்படி இருக்குன்னு பிரியாணின்னா இனிமே ஹோட்டலுக்கே போக மாட்டோம். காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணுங்க. AMC குக்வேர் நல்லா திக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்கவே பிடிக்காது. நல்லா வெஜிடபிள் அந்த மசாலாவோட டேஸ்ட் பார்த்துடலாம். ஆஹா, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் தம் பிரியாணி. இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அதாவது வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு சில குழந்தைங்க அடம் பிடிக்கும்ல, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள் பிரியாணியை இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக AMC குக்வேரில் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா AMC குக்வேரில் நிறைய ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த ரெசிபி நான் AMC குக்வேரில் தான் பண்ணுவேன். AMC குக்வேரில் சமைக்கும் போதும் ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின்ஸ்லாம் ஸ்பாயில் ஆகாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த AMC குக்வேர் பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கும் இது தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். இந்த குக்வேரில் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் சமைக்கலாம், சீக்கிரமாகவும் சமைக்கலாம். அதே மாதிரி இதில் அடி பிடிக்கவே பிடிக்காது. அந்த அளவுக்கு மெட்டீரியல் திக்காக இருக்கும். அதாவது சர்ஜிக்கல் மெட்டீரியல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியலில் செஞ்சது. சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம பண்ணக்கூடிய ரெசிபியை இன்னைக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், வாங்க. அந்த பெரிய கெஸ்ட் இவங்க தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய தம்பி பொண்ணு. ஸோ இவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மெயினாக இன்னைக்கு ஏன் இவங்களை இன்வைட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, வெஜிடபிள்ஸ்னால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுக்கும் போதும் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதாவது வெஜிடபிள்ஸே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த பிரியாணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காகவே இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க பேர் வந்து ஹனிஷ்கா. ஸோ கண்ணா, உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் ஹனிஷ்கா. நான் எத்தனை ஸ்டாண்டர்ட்னா செகண்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சீஃப் கெஸ்டோட ஹனிஷ்கா தான் வந்து டேஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இதோட இன்ட்ரோவை முடிச்சுக்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸில் மசாலா சேர்த்துக்கணுங்க. அதுக்கு 1 கிலோ நான் மிக்சட் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் 1 கிலோ காய்கறி எடுத்திருக்கேன். அதாவது காய்கறி போடுறது உங்கள் விருப்பம், கூடி குறைச்சி போட்டுக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர், மஷ்ரூம், இது கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை எப்பயும் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுணுங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். நான் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நிறையா போடுறேன், ஏன்னா சுவையாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போதும் காய் எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் 2 பட்டை போட்டுக்கலாம். 3 கிராம்பு போட்டுக்கலாம். 2 அன்னாசி மட்டும் இதிலே போட்டுக்கலாம். 5 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன், ஏன்னா வெஜிடபிள் அதிகமாக போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் ருசி நல்லாயிருக்கும். தயிர் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். தயிர் புளிப்புள்ளாதான் இருக்கணும், கட்டி தயிராகவும் இருக்கணும். 1 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இதிலே மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 4 பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். மசாலா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது வீட்டிலே வறுத்து அரைச்ச மசாலா பொடி. ஈவன் பிரியாணி மசாலா பொடியாக இருந்தாலும் சரி, சிக்கன் மசாலா பொடியாக இருந்தாலும் சரி, மட்டன் மசாலா பொடியாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடியும் போட்டுக்கலாங்க. உலர்ந்த வெந்தயக்கீரை 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இது போடுறது ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சுவை கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. இதிலே நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. புதினா இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாங்க. தேவையான பொருட்கள்லாம் போட்டாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும் போதும்
மசாலாலாம் நல்லா வெஜிடபிள்ஸில் இறங்கிட்டு பிரியாணியில் நமக்கு காய்கறிகள் சாப்பிடும் போதும் நல்லா சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே போதும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் AMC குக்வேர் வச்சுட்டேன். இதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ அரிசியை நம்ம 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த அளவு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் 2 பட்டை போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஸ்பைசஸ்லாம் நம்ம காயில் போட்டு கலந்து வச்சுருக்கோம். ஸோ ரொம்பவும் ஸ்பைசஸ் போடக்கூடாது. இதிலே 2 கிராம்பும் போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். சாய் ஜீரா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இது ரசத்துக்கு போடுற ஜீரகம் கிடையாது, இது பிரியாணிக்கு போடுறதுங்க. இந்த சாய் ஜீரா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இது போடும் போதும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 1 டீஸ்பூன் நெய்யும் இதில் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் புதினா இலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. இது நல்லா தளைஞ்சி ஒரு கொதி வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இனிமேல் அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. நான் எடுத்திருக்கிறது ப்ரௌன் கலர் பேக்கெட் இந்தியா கேட் பிராண்ட் எடுத்திருக்கேங்க. இந்த அரிசியை கொதிக்கிற தண்ணியிலே போட்டுடலாங்க. இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாங்க. இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இனிமேல் அப்படி இப்படி கிளறி அரிசியை உடைக்கக்கூடாது. ஸோ இதை நல்லா பதமாக வேக வச்சு எடுக்கணுங்க. நான் எந்த ஸ்டேஜில் எடுக்கணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா கொதித்து வேகட்டுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பொங்கி வருது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. பாதி தாங்க வெந்திருக்கு. அரிசி நீளமாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வரைக்கும் மிதமான அனலில் வச்சு அப்படியே வேக விடுங்க. சாதம் மட்டும் குழஞ்சிதுன்னா உங்கள் பிரியாணி அவுட். 10 to 20 செகண்ட் தான் ஆகும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது. பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி அழுத்துனா இப்படி உடையணும். அதே மாதிரி கொல கொலன்னு ஆகக்கூடாது. அப்படியே விரைச்சிக்கிட்டு இருக்கணும் சாதம். அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ இது வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. வடிகட்டுறதுல சாதத்தை போட்டேங்க. அதே மாதிரி பிரியாணி வடிக்கிற தண்ணியை எல்லாமே கீழே ஊற்றாமல் நான் அடியில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்து மேலே அப்படியே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் வேணாலும் விடலாம், நெய் வேணாலும் விடலாம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது அப்படியே நல்லா குலுக்கி கொடுத்துருங்க. அப்படியே இந்த சாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் AMC குக்வேர் வச்சுட்டேங்க. நீங்கள் AMC குக்வேரில் சமைக்கிறதா இருந்தால் ஈவன் ஆடியோ தம் வச்சு கூட சமைக்கலாங்க. எப்படி ஆடியோ தம் வச்சு சமைக்கலாங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இதிலே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் மீடியம் மணலில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு செவந்தா போதும். 1/2 கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. உலர்ந்த திராட்சை 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் கருப்பு கலரும் போட்டிருக்கேன், மஞ்சள் கலரும் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ உங்ககிட்ட எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. இப்போ இது உடனே மாற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாங்க. பொரிச்ச முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. நான் எப்போ போடணும்னு சொல்கிறேன். மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் இதிலே போட்டுக்கலாம். தக்காளி ஜஸ்ட் அப்படியே 1 கிளறி கொடுத்துருங்க. அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மியாகவே இருக்கட்டும். இப்போது மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் இதிலே போட்டுடலாங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுடுங்க. இப்போ நல்லா கிளறி கொடுங்க. தண்ணியெலாம் எதுவும் விட வேணாம். இந்த வெஜிடபிள்ஸில் தயிரில் இருக்கிற தண்ணியே வெளியே வந்துடும். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. 2 நிமிஷத்துக்கு இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இன்னும் 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. காய் நல்லா வேகட்டும். காய் பாதி வெந்துடுச்சுங்க, பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம இது தம் போட போகிறோம். தம்மில் பாதி வேகணும். ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இந்த ஸ்டேஜில்
நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் முந்திரி திராட்சை, இதிலேருந்து அப்படியே பாதி எடுத்து இதில் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், இப்படி உதுத்தி விடுங்க, இப்படி அப்படியே உடச்சி விடணும். இந்த வெங்காயம்லாம் அப்படியே பொடி பொடியாகணும். மீதி பாதியை அப்படியே வச்சுருங்க. இதை கார்னிஷிங்க்கு வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி பொரிச்சு போடும் போதும் நல்லா சுவையாக இருக்குங்க. ஸோ இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த கிரேவிக்கு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி ரைஸுக்கு உப்பு சரியாக இருக்குமா காரம் சரியாக இருக்குமா அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த கிரேவிக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இனிமேல் நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் பாதி சாதத்தை மட்டும் போடுங்க. சாதத்தை உடைக்காமல் அப்படியே தள்ளுங்க. பாதி போட்டுட்டு அப்படியே நல்லா பரவி கொடுங்க. ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. பொரிச்சு வச்ச வெங்காயம் முந்திரி திராட்சையிலேருந்து கொஞ்சமாக அப்படியே மேலே போட்டுக்கோங்க. அப்படியே தூவி கொடுங்க. கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற சாதத்தையும் இதிலே போட்டுக்கலாங்க. கட்டியாக இல்லாமல் அப்படியே உடச்சி விட்டு போடுங்க. இப்போ அப்படியே நல்லா பரவி கொடுத்துருங்க. இப்போ மேலே கொஞ்சம் அப்படியே வெங்காயத்தை தூவிக்கோங்க. கொஞ்சமாக மீதி வச்சுருக்கோங்க. இது நம்ம பிளேட்டிங் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். புதினா இலையும் போட்டுக்கலாம், கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன். அங்கங்கே அப்படியே கொஞ்சம் விடுங்க. அப்போ தான் இந்த ரைஸில் ஏறிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம சாதம் வடித்த கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது அங்கங்கே அப்படியே கொஞ்சம் ஊற்றுங்க. அப்போ தான் சாதம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கஞ்சியில் இருக்கிற ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். மேலே அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றுறது நம்ம விருப்பம் தாங்க, கூடி குறைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம வடித்து வச்ச கஞ்சியில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த குங்குமப்பூ தண்ணியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விடலாங்க. ஜஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் டு 2 டீஸ்பூன் விட்டால் போதும். இது வந்து கலருக்காக தான், அதாவது நேச்சுரல் எல்லோ கலர் கொடுக்கும், ப்ளஸ் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். நீங்கள் இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அவ்வளோதாங்க, போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இனிமேல் க்ளோஸ் பண்ணிடலாங்க. 3 நிமிஷத்துக்கு மீடியமான அனல்லே இது வேகட்டுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ வச்சிருக்கிறது பெரிய பர்னர்லங்க. இப்போ இது உடனே சின்ன பர்னருக்கு மாற்றிடலாம். சின்ன பர்னருக்கு மாற்றி வச்சுட்டுங்க. இப்போ அடுப்பானல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 12 நிமிஷத்துக்கு இது கம்மியான தீயில அப்படியே தம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. நம்ம தம் போட்டு 12 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த சைடில் அப்படியே நல்லா ஆவி அடிக்குது. ஸோ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. ரெஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. நானும் அனிஷ்காவும் ரொம்ப ஆவலாக இருக்கும் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணலாமாக்குண்ணா? ரெடி 1 2 3. வாவ், சும்மா கம கம கமன்னு வீடு பூரா ஒரே வாசனையாக இருக்குது. எப்படி அனிஷ்கா? சூப்பராக இருக்கு. ஆஹா, இப்போது சாதம் உடையாமல் அப்படியே லேசாக கிளறி கொடுக்கலாங்க. பாருங்கள், அப்படியே ஓரத்தில் இருந்தால் எடுக்கிற. வா, அப்படியே உதிரி உதிரியாக வருது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடியிலேருந்து இப்போ வரும் பாருங்கள், அப்படியே நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணுவோங்க. வா, அங்கே பாருங்கள், கீழே நான் சொன்னால அப்படியே ஜூஸியாக இருக்குது மசாலா பாருங்கள். ரொம்ப போட்டு அப்படி இப்படியும் கிளறி சாதத்தை உடைக்காமல் அப்படியே லேசாக அப்படி எடுத்து கொடுங்க. அடியில் இருக்கிற மசாலா அப்படியே மேலே வரணும் பாருங்கள். வா, எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கலர் பாருங்கள். சும்மா இப்படி இருக்குன்னு பிரியாணின்னா இனிமேல் ஹோட்டலுக்கே போக மாட்டோம். சின்ன குழந்தைங்களாம் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சாதம் பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி இருக்கணுங்க. மேலே அப்படியே கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், பாதி பிரியாணி நான் எடுத்துட்டேன். அடியில் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏஎம்சி குக்வேர் நல்லா திக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் நினச்சிருப்பீங்க, எங்கடாப்பா அடியில் காட்டலையே அடி பிடிச்சிருக்குமோன்னு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. எல்லா இடமுமே பாருங்கள், நடுவில் பாருங்கள், எங்கேயுமே கொஞ்சம் கூட அடி பிடிக்காம சூப்பராக நம்ம வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க.
ஆக்சுவலாக பிரியாணினா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இந்த ஸ்டைலில் செஞ்சால் யாருக்கு தாங்க பிடிக்காது. ஸோ நிறைய இதில் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். குழந்தைங்க வெஜிடபிள்ஸ்னாலே சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரசிச்சு சாப்பிடுவாங்க. மெயினாக இதுக்கு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு அரிசி வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். சாதம் குழஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக டேஸ்டே இருக்காது. இந்த சாதம் வேக வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொன்ன பக்குவத்தில் எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போடக்கூடிய காய்கறிகள், மசாலா. ஸோ எந்த அளவுக்கு காய்கறி போடுறோமோ அந்த அளவுக்கு மசாலாவும் போடணும். ஆக்சுவலாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணிலாம் பிடிக்காது. பட் நான் செஞ்ச இதே ஸ்டைல்லே செஞ்சீங்கன்னா செம்ம அஸ்தலாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்யலாம். ஈவன் உங்கள் வீட்டில் ஏதாவது பார்ட்டின்னா கூட நீங்கள் இதே மாதிரியே செய்யலாம். வீடியோவில் நான் என்ன அளவு சொன்னனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த குறிப்புகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சூப்பராக இந்த பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு AMC குக்வேர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இது மூலிமா வாங்கும் போது உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கிடைக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. அனுஷ்கா, ஆர் யூ ரெடி? இப்போ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டு அனுஷ்கா டேஸ்ட் பார்க்க போகிறாங்க. எடுத்துட்டாக்கண்ணா அட்ரா எப்படி கண்ணா சாப்பிட்டே முடிச்சுட்டோம், ஒன்றும் சொல்ல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே கண்ணா, தேங்க்யூ. நம்ம ஸ்பெஷல் கெஸ்டான அனுஷ்கா சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குன்னு. இப்போ நானும் டேஸ்ட் பார்த்துறேங்க. நல்லா வெஜிடபிள் அந்த மசாலாவோட டேஸ்ட் பார்த்துடலாம். ஆஹா, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, அப்படி இருக்கும். அந்த ரைஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. அந்த ஒவ்வொரு ரைஸ்லேயும் டேஸ்ட்டு தெரியுது. சாதம் வந்து சாஃப்டாக இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உதிரியாகவும் இருக்கு. அந்த ரைஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிப்ஸ் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே ஊற்றணும்ல. ஸோ அதனால நல்லா ஜூஸியாகவும் இருக்கு. அப்படியே சாதம் சாஃப்டாக இருக்கு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி செய்யும் போது சாதம் வேறையா அப்படியே தனித்தனியாக மசாலா இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மசாலா ஃப்ளேவர் சும்மா அப்படி இருக்கு. வீடு பூரா பயங்கர வாசனையாக இருக்கு. நீங்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளே போகும்போது ஒரு வாசனை வரும்ல, ஸோ அப்படியே செம்ம அஸ்தலா அதை விட சூப்பரான வாசனை வருதுன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ ருசியாக இருக்கிற இந்த தம் பிரியாணியை இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா? நீங்களும் செஞ்சு பாருங்க. ஸோ சூப்பரா நானும் அனுஷ்காவும் டேஸ்ட் பார்த்துட்டோம். அனுஷ்கா எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே, சரி எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடு. பாய். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிற சேம் டைலாக் தான், இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அப்படியே லைக் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye. Love you all.